ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு மஷின் தான். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். இப்போ நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சீரீஸில் 3 ரூம் முடிச்சிருக்கோம். இட் இஸ் வல்னரபிலிட்டி, பேசிக் பென் டெஸ்டிங் அண்ட் கேனோபி. அதுக்கான வீடியோஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மவுண்டைன். ஸோ ஸ்டீல் மவுண்டைனுங்கிறது மிஸ்டர் ரோபோட் வெப் சீரிஸை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட மஷின் தான் வந்து ஸ்டீல் மவுண்டைன். ஸோ மிஸ்டர் ரோபோட் சீரிஸ் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். பிகாஸ் நீங்கள் ஹேக்கிங் பற்றி நிறைய மூவிஸ் வந்திருக்கும். பட் மிஸ்டர் ரோபோட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹேக்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அவங்களோட கதையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஹேக்கிங் சீன்ஸ் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆக்சுவலி அது ரியல் தான் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்டீல் மவுண்டன் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது வந்து, அவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து ஹேக் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஈவில் கார்ப் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீல் மவுண்டன்ல தான் அவங்களோட டேட்டாஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஸ்டீல் மவுண்டனுக்குள்ளார எப்படி போறாங்க, அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி எப்படி ஹேக் பண்றாங்க, அப்படிதான் வந்து கதை நகரும். ஸோ நான் அத கம்ப்ளீட்டா சொல்லணும்னு விரும்பல. நீங்க போய் பாருங்க. யூடியூப்லயே அதுக்கான வீடியோஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெஷினுக்குள்ளார போகலாம். ஸோ, அம் இப்போ வந்து இந்த மெஷினோட தீம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலியமா இதுல இனிஷியல் அக்சஸ் எடுக்கலாம். அதுமாரி பவர் ஷெல் மூலியமா நீங்க விண்டோஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நீங்க நியூ டெக்னிக் ஆஃப் கெட்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல போங்க. இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு மெஷின ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணோனே உங்களுக்கு ஒரு ஐபி வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இங்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மெஷின்ல என்ன ஒரு புது வகையான இதுன்னா, இங்க வந்து நீங்க அ மெஷின வந்து 2 விதமா அக்சஸ் பண்ணுவீங்க. ஒண்ணு வந்து யூசிங் மெட்டாஸ்ப்ளாய்ட், அப்புறம் நாட் யூசிங் மேனுவல் மெத்தட்லயும் இந்த பர்ட்டிகுலர் மெஷினையும் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெட்டாஸ்ப்ளாய்ட்ட வச்சு எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெட்டாஸ்ப்ளாய்ட் இல்லாம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல டெப்ளாய் த மெஷின் அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ இஸ் தி எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு கைடட் பாத் எதுவுமே இல்லை. டேரெக்டாக நம்ம தான் அந்த பர்டிகுலர் ஐபியில் என்மேப் பயன்படுத்தி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். இங்கே போயிட்டு ஸோ ஓப்பன் விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்மேப் ஸ்கேன் ரன் பண்ணுங்க. ஸோ என்மேப் -SC-SV கேபிட்டல் PN -P ஃபார் ஆல் போர்ட் ஸ்கேன். அப்புறம் அந்த பர்டிகுலர் மெஷினோட ஐபி போட்டுக்கோங்க. ஸோ கேபிட்டல் T4 அப்புறம் இதெல்லாம் எடுத்து ஒரு ரிசல்ட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. nmap ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஃபிளாக்ஸ்லாம் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். SV ஃபார் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட், SV ஃபார் வெர்ஷன் டிடெக்ஷன், PN ஃபார் லைக் போர்ட் ஸ்கேனிங். டைரக்டா போர்ட் ஸ்கேனிங் நடக்கும். எந்த ஒரு ஹோஸ்ட் டிஸ்கவரி ஆர் பிங் எதுவும் நடக்காம. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா -P ஐஃபன்ங்கிறது ஆல் போர்ட் ஸ்கேன் 0 to 65,000 போர்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதான் நம்ம டார்கெட் ஐபி. அப்புறம் T4ங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்கேனை வந்து ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். நான் ஆல்ரெடி நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஐ ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த என்மேப் ரிசல்ட்ஸ். ஓகேவா? என்மேப் ஸ்கேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து காலி மெஷின்லேருந்து பண்ணதுனால எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாருங்க. மோர் தென் 8 மினிட்ஸ். பட் இதுவே நீங்கள் ட்ரையாக்மியில் உள்ள அட்டாக் அட்டாக்கர் பாக்ஸ் ஆர் காலி பாக்ஸில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது 1 மினிட்டுக்குள்ளாரே முடிஞ்சிரும். ஓகேவா? இப்போ இதுல ரிசல்ட்ஸ வந்து ரிவ்யூ பண்ணலாம். இப்போ இதுல வந்து நம்ம என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுல போர்ட் 80 இதுல வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஐஏஎஸ் சர்வர் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுல ட்ரேஸ் மெத்தட் எனேபிள் ஆயிருக்கு. அதோட வெர்ஷன் வந்து 8.5. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி போர்ட் ரன் ஆகுது. நெட்பயாஸ் அண்ட் எஸ்எம்பி போர்ட் ரன் ஆகுது. ஸோ இதுல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து விண்டோஸ் சர்வர் 2008 R2ல ரன் ஆகுது. ஓகேவா? அப்புறம் அந்த மெஷினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் மவுண்டன் தான் மெஷின் பேருமே. இங்க பார்த்தீங்கன்னா, அது டிஎன்எஸ் கம்ப்யூட்டர் நேம்னு இருக்கா? அப்புறம் 5985 அண்ட் 47001ல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் HTTP API ரன் ஆகுது. அப்புறம் 8080ல மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அதாவது HTTP ஃபைல் சர்வர்ல ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிசி யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் சாரி ஆர்பிசி போர்ட்ஸ்
இதெல்லாம் ஓகேங்களா? ரிமோட் ப்ரொசீஜர் கால் யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பன் போர்ட்ஸ். அப்புறம் இதுக்கான ஓஎஸ் வெர்ஷன்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு விண்டோஸ் பாக்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தனியா ஒரு நோட்பேட் ஃபைல்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ grep கமாண்ட் பயன்படுத்தி ஓப்பன் போர்ட்ஸ மட்டும் எடுத்துக்கோங்க. ஊப்ஸ்! grep ஓப்பன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் போர்ட்ஸ் மட்டும் இந்த மாரி எடுத்து குடுத்துரும். ஸோ இத எடுத்து ஒரு நோட்பேட் ஃபைல்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நம்ம எனுமரேஷன் பண்ண போறோம். Nmap ஸ்கேன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல போர்ட் 80ய ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணி பார்ப்போம். அந்த பர்ட்டிகுலர் மெஷினுக்கான ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.10.184.181 ஓகேவா? பிகாஸ் நான் அதுல Nmap ஸ்கேன்ல வந்து நான் வேற ஒரு ஐபி எனக்கு கிடைச்சது. அதனால நான் இந்த ஐபி எடுத்துக்கல. ஐபி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இத நம்ம ப்ரௌசர்ல விசிட் பண்ணி பார்ப்போம். போர்ட் 80ல என்ன ரன் ஆகுதுன்ட்டு. ஸோ போர்ட் 80ல எப்பயுமே வெப் அப்ளிகேஷன் தான் இருக்கும். இருந்தாலும் அதுல ஏதாவது நமக்கு இன்ட்ரஸ்டிங் திங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு ஸ்டீல் மவுண்டன் அவங்களோட ஹோம் பேஜ் மாரி இருக்கு. அப்புறம் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்னு போட்டு ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்கு. ஸோ இவர் தான் ஒரு வல்னரபிள் பெர்சன் அந்த பர்ட்டிகுலர் சீரிஸ்ல. ஸோ இவர பயன்படுத்தி தான் உள்ளார போவாங்க. ஓகேவா? இப்ப இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, "ஹூ இஸ் த எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்?" அப்படின்னு கேட்கறாங்க. இவரு தான் அந்த எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். பட் இவரோட பேர் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வியூ பேஜ் சோர்ஸ்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ வியூ பேஜ் சோர்ஸ்ல அவரோட இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் ஃபைலுக்கு பக்கத்துல அவரோட பேர் இருக்கும். billharbor.png அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வகையான மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரைஆக்மேல வந்து குடுத்துருப்பாங்க. இங்க ஹின்ட்ஸ்ன்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி OSNTல பார்த்தோம்ல. ஸோ நமக்கு கிடைச்ச இமேஜ வந்து கூகுள்ல போயிட்டு ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் குடுத்தீங்கன்னா, இவரோட ஆக்சுவல் பேர் வரும். ஓகேவா? பட் நமக்கு ஈசியஸ்ட் வே வந்து இங்க இமேஜ்லயே அவரோட நேம் இருந்ததுனால நம்ம முடிச்சுட்டோம். ஓகேவா? ஸோ மத்தபடி இந்த அப்ளிகேஷன்ல வேற எந்த ஒரு என்ன சொல்றது? அம் எந்த ஒரு ஃபங்ஷனாலிட்டீஸ், இன்புட்ஸ் எதுவுமே இல்ல. வேணா நம்ம என்ன பண்ணலாம், இத டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணி பார்க்கலாம். மத்தபடி வேற எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸுமே இல்ல. ஆ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் சர்வர் ரன் ஆகுதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். வேற எந்த ஒரு லாங்குவேஜும் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் மாரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ, அ இன்னொரு போர்ட் வந்து என்ன இருக்குன்னா, 139.445 ஸோ இதுல ஏதாவது எஸ்எம்பி ஷேர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஐபி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எஸ்எம்பி கிளையண்ட் ஆர் எஸ்எம்பி கிளையண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஈவன் எஸ்எம்பி மேப்ன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இந்த ஐபி போட்டுக்கோங்க. எஸ்எம்பி கிளையண்ட் -l ஐபி குடுங்க. இதுல ஏதாவது ஓப்பன் ஷேர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பாஸ்வேர்ட் கேட்குது. நமக்கு பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியாது. ஸோ என்டர் குடுங்க. பிளாங்க் பாஸ்வேர்டா எடுத்துக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து பிளாங்க் பாஸ்வேர்ட் வந்து அக்செப்ட் ஆகல. ம். ஈவன் நீங்க என்எம் ஃபார் லினக்ஸ் கூட ரன் பண்ணி பாருங்க. இந்த மெஷினுக்கு அகைன்ஸ்டா. வேற ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸ்டீல் மவுண்டன் ஃபைல்ஸ் ஆஸ் சர்வீஸ். ஆ இது வந்து ஒரு வொர்க் ஸ்டேஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே. சர்வர் டசன்ட் அலோவ் யூசிங் நல் யூசர் நேம் அண்ட் நல் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நல் அப்படின்னு அது எடுத்துக்கல, இல்ல கெஸ்ட் அக்கவுண்ட் வந்து அந்த மெஷின் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் எனுமரேஷன் நடக்காது. இதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அதனால தான் நமக்கு எஸ்எம்பி கிளையண்ட்லயும் எந்த ஒரு ஆ ஆன்ஸரும் வரல. ஓகேவா? ஸோ எஸ்எம்பி மூலியமா நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. ஈவன் அதுல சாம்பா வெர்ஷன், இல்ல எஸ்எம்பி வெர்ஷன் எதுவுமே இல்ல. ஸோ இதுல யூஸ்ஃபுல் வெர்ஷன்னா விண்டோஸ் சர்வர் 2008 R2 தான். பட் இதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஸோ கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் அந்த ஓஎஸ் நேம் குடுத்து, வெர்ஷன் குடுத்து எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு குடுங்க. எக்ஸ்ப்ளாய்ட் டிபில நமக்கு ஏதாவது பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. எட்டர்னல் ப்ளூ எஸ்எம்பி ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு இருக்கு. MS 17010. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்ப்ளாய்ட் விண்டோஸுக்கு எதிரா. ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பட் இதுவுமே நம்மளோட மெஷினுக்கு அக்செப்டபிளான்னு பாருங்க. இங்க குடுத்துருப்பாங்க. எந்தெந்த மெஷின்லலாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்மளோட மெஷின் வந்து விண்டோஸ் சர்வர் 2008 R2 அண்ட் -2012 அப்படின்னு குடுத்துருக்காங்க. 2012 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 அப்படின்னு குடுத்துருக்காங்க. 2012
2008 R2 SP1 அப்படின்னு இருக்கு. SP1 X86ன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நமக்கு வந்து 2008ன்னு மட்டும் தான் தெரியும். எந்த சர்வீஸ் பேக் 1 ஆர் 2 அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ வி வில் கீப் ஆஸ் இட் இஸ். இந்த லைக் நம்ம எனுமரேஷன் நோட்ஸ்ல இது எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ரன் ஆகுது? HTTP API ரன் ஆகுது. ஸோ இதில் ஏதாவது வெப் இன்டர்ஃபேஸ் இருக்குமான்னு தெரியல. லெட்ஸ் see. மோஸ்ட்லி அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அது வந்து ஏபிஐஸ் தானே. ஓகே, அதை விட்டுறலாம். அடுத்தது இன்னொரு போர்ட் வந்து ரன் ஆகுது, விச் இஸ் ஹெச்டிடிபி ஃபைல் சர்வர் வந்து ரன் ஆகுது 8080ல. ஓகே, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி இருக்கு. இதில் லாகின், ஹோம் பட்டன், சர்ச் பட்டன் இருக்கு. அப்புறம் அதோட ஆக்சுவல் வேர்ஷன் இருக்கு, சர்வர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டுட்டு. ஸோ இது ஆக்சுவலி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதில் வந்து போர்ட் 8080ல வந்து HTTP ஃபைல் சர்வர் இருக்கு 2.3. மற்றபடி நமக்கு லாகின் பேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். லாகின்னு கொடுக்குறேன். டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸ் இதில் ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு. எதுவும் எடுத்துக்கல. ஸோ அட்மின் கொடுத்தேன், அட்மின் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஆர் இன்டர்நெட்டில் லைக் கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் வேர்ஷன் HTTP ஃபைல் சர்வரோட டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ தட் நம்ம அந்த சர்வர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளார உள்ளார போக முடியும். ஸோ டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு கொடுங்க. மோஸ்ட்லி எல்லா வகையான சர்வருக்கும் கொடுக்கும். பட் நம்ம டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸ்னு கொடுத்ததுல க்ரெடென்ஷியல்ஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல. ஓகே, அவங்களோட ஃபாரம்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அது மாதிரி இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ல ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல நமக்கு வந்து ஒன்று வந்திருக்கு. ரெஜிட்டோ ஹெச்டிடிபி ஃபைல் சர்வர் 2.3. ஸோ இதோட ஆக்சுவல் ஃபுல் நேம் வந்து ரெஜிட்டோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு கிடைச்சது வந்து HTTP ஃபைல் சர்வர் 2.1 அப்படின்னு தான் கிடைச்சது. பட் அதில் ஹைப்பர் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிட்டோவோட வெப்சைட்டுக்கு வந்து லிங்க் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து அதுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எந்த மெஷினில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸ்ன்னு இருக்குது. ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் தான் இது. இது யார் கண்டுபிடிச்சா? இதுக்கான சிவிஇ நம்பர் வந்து 2014 6287. ஸோ 2014ல் வெளிவந்த எக்ஸ்ப்ளாய்ட்டு. ஸோ இது வந்து இடிபியில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன வகையான எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பைத்தான் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கான நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸ் ஏதாவது இருக்கா அவங்களோட ஃபாரமில்? ஸோ இல்லை. ஸோ வில் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ பேக் டு ட்ரையாக்மி ரூம். ஸோ இனிஷியல் அக்சஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த மிஷினில் எப்படி இனிஷியல் அக்சஸ் கிடைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேன் த மஷின் வித் என்மேப். வாட் இஸ் அதர் போர்ட் ரன்னிங் வெப் சர்வர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போர்ட் 80 தவிர வேற எந்த போர்ட்டில் வந்து வெப் சர்வர் ரன் ஆச்சு அப்படின்னா 8080. ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேக் அ லுக் அட் அதர் வெப் சர்வர், வாட் ஃபைல் சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஃபுல் நேம் இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். இதுதான் அதோட ஃபுல் நேம். இதை கொடுத்து பாருங்க, இது அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்னு. ஓகே, இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ என்ன சிவி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஃபைல் சர்வரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட சிவி நம்பர் வந்து 2014 6287. ஸோ அதையும் காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் பயன்படுத்தி இதில் இனிஷியல் அக்சஸ் எடுங்க, உங்களுக்கு யூசர் ஃபிளாக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் பயன்படுத்தலாம், எல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட் தான். இது வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட எக்ஸ்ப்ளாய்ட்டான்னு தெரியல. இது ஆக்சுவலி ஒரு பைத்தான்ல எழுதப்பட்ட ஒரு மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ல என்ன வல்னரபிள்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கோட் எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் பேக் எண்ட்ல என்ன ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். பிகாஸ் நீங்க பிளைண்டா மெட்டாஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஷெல்லு கிடைச்சிரும். அது வந்து நமக்கு டிஃபால்ட்டா தெரியும் இந்த கேள்வி மூலியமாவே. ஓகேவா? பட் அதுல என்ன நடக்குதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா பைத்தான் யூஸ் பண்றாங்க. 2014னால கண்டிப்பா இது வந்து ஒரு பைத்தான் 2
ஸ்கிரிப்ட்டா தான் இருக்கும். பிகாஸ் பைதான் 3 அப்போ வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் சில லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்றாங்க. ஸோ 3 ஸ்கிரிப்ட் இதுல யூஸ் பண்றாங்க. ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ற ஸ்கிரிப்ட், எக்ஸிக்யூட் பண்ற ஸ்கிரிப்ட், நெட்கேட் ரன் பண்ற ஸ்கிரிப்ட் அப்படின்னு 3 இருக்கு. ஸோ இதுல வந்து சர்ச் பாராமீட்டரில் தான் இது எல்லாமே நடக்குது. மேபி இந்த சர்ச் பாராமீட்டர் வந்து எதுக்கு வல்னரபிள் அப்படின்னா, மேபி கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்கு வல்னரபிளா இருக்கலாம். அத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் நம்ம ஸ்டீல் மவுண்டைன் ஸ்டார்ட்டிங்லயே வந்து இவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "ப்ளீஸ் நோட் தட் திஸ் மெஷின் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் டூ பிங்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இதுல பிங் வந்து டிசேபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. வேணா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுல பிங் அப்படின்னு குடுங்க. ஓ! பிங் ஒர்க் ஆகுதுயா? என்னய்யா பிங் டிசேபிள்ன்னு சொன்னீங்க? தெரியல என்னான்ட்டு. பிகாஸ் பிங் டிசேபிள்ன்னு சொன்னாங்க. ஆனா பிங் ஒர்க் ஆகுது. ஸோ நாட் அன் இஷ்யூ. இப்போ பேக் டூ த எக்ஸ்ப்ளாய்ட் அனாலிசிஸ். ஸோ இதுல சர்ச் பாராமீட்டர்ல தான் எல்லாமே இவங்க வந்து ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து சேவ் ஆகுது அந்த மெஷின்ல. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்புறம் நெட்கேட் மூலியமா அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரன் பண்றாங்க. ஸோ இங்க வந்து உங்களோட லோக்கல் ஐபி அண்ட் லோக்கல் போர்ட் குடுக்கணும். விச் மீன்ஸ் உங்க காலி மெஷின் ஐபி அண்ட் காலி போர்ட்ட குடுக்கணும். குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடைக்கிறதுக்காக இந்த பர்ட்டிகுலர் 2 பாராமீட்டரும் சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னு சொல்றாங்க. விபிஎஸ் ஸ்கிரிப்ட் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. மேபி விஷுவல் பேசிக் ஸ்டுடியோல கிரியேட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ டாட் விபிஎஸ்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மேபி அதான் நெனைக்கிறேன். நாட் ஷூர். ஸோ விபிஎஸ் ஸ்கிரிப்ட்னா விபி ஸ்கிரிப்ட் text-based script file that contains code written in Visual Basic Scripting Edition. Yeah, கரெக்ட் தான். Visual Basicல கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த மஷின்ல. சேவ் ஆன அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த இடத்துல சேவ் ஆகுதுன்னு நீங்க போட்டிருக்காங்க பாருங்க. சி யூசர்ஸ் பப்ளிக். பிகாஸ் சி யூசர்ஸ் பப்ளிக்ல எந்த ஃபைல் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த பெர்மிஷனும் தேவையில்லை எல்லா விண்டோஸ் மிஷின்லயும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸிகியூஷன் பண்றாங்க. என்ன எக்ஸிகியூஷன் பண்றாங்கன்னா, netcat டாட் exe வந்து அந்த மெஷின்ல இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நெட்கேட் வந்து எல்லா விண்டோஸ் மெஷின்லயும் இருக்காது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா தான் அது இருக்குமே. ஓகேவா? ஸோ அதையும் இவங்க வந்து இங்க எடுத்துக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆ கண்ட்ரோல் எஃப் குடுத்துட்டு nc.txt குடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெட்கேட்டையுமே அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அந்த மெஷின்ல அந்த எக்ஸ்ப்ளாய்ட் கூட. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது 2த்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ நெட்கேட் வந்து எத கால் பண்ணுதுன்னா, அந்த மெஷினோட cmd.exe ஃபைல் வந்து கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணி நம்மளோட ஐபி இருக்குல்ல, நம்ம காலி மெஷின் ஐபி குடுத்தோம்ல, அதுக்கு கால் பண்ணப்புறம் நமக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடைக்குது. ஸோ அப்படிதான் வந்து இந்த 3 இதுமே வந்து ரன் ஆகுது. ஸோ சேவ், எக்ஸிக்யூட் அண்ட் நெட்கேட் ரன். இது 3மே ரன் ஆன அப்புறம் நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் ஷெல் கிடைக்குது. ஓகேவா? ஈவன் நீங்க இந்த மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட்டுமே நீங்க ட்ரை பண்ண போறீங்க தான் இந்த மெஷின் கடைசியில. ஸோ அதுமே எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த பைதான் ஸ்கிரிப்ட்ட பயன்படுத்தி ஆம், இந்த ஐபி இதெல்லாம் மாத்திருவீங்களா இங்க மட்டும்? ஐபிஎன் போர்ட் உங்களோட ஐபிஎன் போர்ட் மாத்துன அப்புறம் டார்கெட் ஐபி குடுத்துருவீங்க. அந்த மெஷினோட டார்கெட் ஐபி, ஸ்டைல் மவுண்டனோட டார்கெட் ஐபி, அப்புறம் போர்ட் நம்பர் வந்து 8080ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எப்படி மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்ட யூஸ் பண்றதுக்கு எம்எஸ்எஃப் வேணும். எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ காலி மெஷின்ல இருக்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் தான். ப்ரோ எடிஷன் கிடையாது. பட் இதுவுமே போதுமானது ஒரு பென் டெஸ்டருக்கு. பட் உங்க கம்பெனிஸ்ல ஏதாவது ப்ரோ எடிஷன் யூஸ் பண்றாங்கன்னா, அதுவுமே நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நாட் ஃபார் பெர்சனல் யூஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து 2420 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், 1148 ஆக்ஸிலரி ஸ்கேனர்ஸ், 423 போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த மாதிரி நெறைய இருக்கு. ஈவியேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆம், நமக்கு கிடைச்சதுல இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷனோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்ல இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சர்ச் பார் யூஸ் பண்ணணும். ஸ்டில் இது லோடிங்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்துருச்சு. ஸோ MSF6 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சர்ச்ன்னு கொடுத்துட்டு HTTP ஃபைல் சர்வர் 2.3 அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த அப்புறம் நமக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நமக்கு இருக்கு.
இதோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட், விச் மீன்ஸ் இது கண்டிப்பா ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளாய்ட் டிபில உள்ள எக்ஸ்ப்ளாய்ட்ட பார்த்துட்டோம். அந்த எந்த மெஷின்ல டெஸ்ட் பண்ணப்பட்டது, எப்போ உருவாக்கப்பட்டது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனால தான் நான் சொல்றேன், இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் நம்பளோட டார்கெட்ல அப்படின்னு. ஸோ இத நீங்க யூஸ் பண்றதுக்கு யூஸ் 0 அப்படின்னு குடுங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஐடி 0ன்னு குடுத்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா இது எடுத்துக்கும். ஆர் இத வந்து காப்பி பண்ணி யூஸ் பக்கத்துல இந்த பர்ட்டிகுலர் மாடியூல குடுங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பேலோட் வந்து டிஃபால்ட்டா விண்டோஸ் மெட்டாபிரட்டர் ரிவர்ஸ் டிசிபி அப்படின்னு எடுத்துக்குது பேலோடுக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன். ஆர் ஹோஸ்ட் வந்து மாத்தணும். அதான் நம்ம ரிமோட் டார்கெட்டு. ஆர் போர்ட் வந்து 8080ன்னு மாத்தணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல் ஹோஸ்ட் வந்து நம்மளோட காலி மெஷின் ஐபி இருக்கும். பட் நம்ம இங்க ட்ரையாக்மி மெஷின்ல தான் இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து ரன் ஆகறதுனால, ட்ரையாக்மியோட 10.0 ஐபி அத மாத்திக்கணும். ஸோ எல் போர்ட் வந்து நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இந்த சேஞ்சஸ்லாம் பண்றேன். ஸோ செட் ஆர் ஹோஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ ஆர் ஹோஸ்ட் வந்து இந்த ஸ்டீல் மவுண்டனோட டார்கெட் ஐபி 10.10.184.181. ஓகேவா? என்டர் குடுத்துக்கோங்க. செட் ஆர் போர்ட் வந்து கேப்பிட்டல்ல தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்மால்ல கூட குடுக்கலாம். ஆர் போர்ட் வந்து எதுல வெப் சர்வர் ரன் ஆகுதுன்னா 8080ல ரன் ஆகுது. ஓகே. ஏன் ஹெல்ப் கமாண்ட் போச்சுன்னு தெரியல. ஓகே. ஓகே. செட் வந்து நான் கேப்பிட்டல்ல குடுத்ததுனால அத எடுத்துக்கலன்னு நெனைக்கிறேன். அதான் வேற எதுவும் இல்ல. செட் ஆர் போர்ட் 8080 என்டர் குடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன மாத்தணும் அப்டின்னா, அந்த எல் போர்ட் உடைய 10.0 ஐபி மாத்தணும். லைக் ட்ரையாக்மி விர்ச்சுவல் ஐபிய மாத்தணும். ஸோ நமக்கு கிடைச்ச அ ட்ரையாக்மி ஐபி வந்து இதுதான். 10.11.115.45. ஸோ செட் எல் ஹோஸ்ட் வந்து இது. ஸோ எல் போர்ட் வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா 444ல இருக்கு. ஸோ நான் வந்து வேற எல் போர்ட் மாத்தி பார்க்குறேன். ஒர்க் ஆகுதான்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட ரன் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ்ல போய் செக் பண்ணுங்க. நீங்க சேஞ்ச் பண்ண திங்ஸ்லாம் மாறிடுச்சான்னு. ஸோ ஹெல் ஹோஸ்ட் மாறிடுச்சு. 10.10.184.181 ஆர் போர்ட் மாறிடுச்சு. ஓகேவா? அப்புறம் அந்த மாரி எல் ஹோஸ்ட் அண்ட் எல் போர்ட் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெட்கேட் லிசனர் நீங்க ரன் பண்ணணுமா? இதுக்கு தேவையில்ல ஆக்சுவலி. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மெட்டாபிரட்டர் செஷன் வந்து எடுத்துக்கும். அதனால இதுக்கு நீங்க தனியா நெட்கேட் லிசனர் வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இங்க எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு குடுங்க ஆர் ரன் கமாண்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு குடுக்கலாம். ஸோ நம்ம சொன்னோம்ல, அந்த திங்ஸ்லாம் இங்க வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகும். பட் மெட்டாஸ்ப்ளாய்ட்ல ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது. ஸோ இது இது நடக்குதுன்னு உங்களுக்கு இந்த மாரி காமிக்கும். யூசிங் த யுஆர்எல் சர்வர் ஸ்டார்டட். ஸோ இது வந்து ஒரு HTTP சர்வர ஸ்டார்ட் பண்ணுது. அதுல வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸையும் அந்த நெட்கேட் லிசனரையும் அனுப்பிச்சு விடுது. அனுப்பிச்ச உடனே நமக்கு வந்து அந்த நம்ம சொன்னோம்ல நெட்கேட் வந்து ஒரு cmd.exe ஃபைல் வந்து அந்த மெஷின்ல இருந்து கால் பண்ணும். கால் பண்ண அப்புறம் நமக்கு ஒரு ஷெல் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி டெம்ப் டைரக்டரியில போய் உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விபிஎஸ் ஃபைல். ஓகேவா? இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. ஹூஎம்ஐ கொடுங்க. ஓகே. இதுல ஹூஎம்ஐ ரன் ஆகாதுல்ல. கெட் யுஐடி. ஓகே. இப்ப நம்ம எந்த யூசர்ல இருக்கோம் அப்படின்னா, ஸ்டீல் மவுண்டன் கம்ப்யூட்டர்ல பெல் அப்படின்ற யூசர்ல இருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு மெட்டாபிரட்டைசேஷன் வேணாம், இல்ல எனக்கு ஷெல் மாரி வேணும் அப்படின்னா, ஷெல்லுன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா அ விண்டோஸ் சிஎம்டி எப்படி அக்சஸ் பண்ணுவீங்களோ, அந்த மாரி மாறிடும். ஓகேவா? பிகாஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்த அ மெஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல 3மே லினக்ஸ் தான். இது ஒண்ணு தான் விண்டோஸ் மெஷின். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஸ்டார்ட் அப்ல இருக்கோம். டிஐஆர் குடுங்க. hfs.exe இருக்கு. மேபி அது வந்து ஓகே. இது கிளியர் ஸ்க்ரீனே ஆக மாட்டேங்குதே. ஓகே. சிஎல்எஸ் அண்ட் கிளியர் ஸ்க்ரீன் குடுத்தேன். பட் எந்த ஒரு இதுவும் இல்ல. நான் ஜஸ்ட் என்டர் தட்டுறேன் மேல கொண்டு வர்றதுக்கு. என்னய்யா அது கேம் மாரி மேல போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வேணா குடுத்து பார்க்கலாம். சிஎல்எஸ் ஏன் ஒர்க் ஆகல? ஓகே.
ஓகே. இது என்ன கேம் மாரி போயிட்டுருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ சிடி குடுத்து நமக்கு தேவையான டைரக்டரி வந்து சி யூசர்ஸ்குள்ளார போய் பாருங்க. ஸோ சி யூசர்ஸ்ல டிஐஆர் குடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ டிஐஆர் குடுத்ததுல நமக்கு வந்து ஸோ நம்ம லினக்ஸ்ல வந்து எல்எஸ் குடுப்போம்ல. லிஸ்ட் த ஃபைல்ஸ் அப்படின்னு. ஸோ லிஸ்டிங் த ஃபைல்ஸ். அதேமாரி விண்டோஸ்ல வந்து டிஐஆர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட்ல இருக்குன்னு வரும். ஸோ இங்க நம்ம யூசர்ஸ் டைரக்டரியில இருக்கோம். ஸோ சிடி குடுத்து யூசர்ஸ் டைரக்டரிக்கு மாறிட்டோம். ஸோ இதுல அட்மினிஸ்ட்ரேட்டர், பில் அண்ட் பப்ளிக் 3 யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல நம்ம சிடி குடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர்குள்ளார போக முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ சிடி குடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு குடுத்தோம். நமக்கு வந்து ஆக்சஸ் டினைட் அப்படின்னு வந்துருச்சு. பட் நம்ம பில் யூசரா தான லாகின் பண்ணோம். ஸோ பில் யூசருக்குள்ள போக முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ சிடி பில் அப்படின்னு குடுங்க. டிஆர் குடுங்க. மேபி நான் ஃபுல் ஸ்க்ரீன் காமிச்சா தான் உங்களுக்கு அந்த கமாண்ட்ஸ் நான் ரன் பண்றதெல்லாம் தெரியும். ஆர் நான் இத வந்து ஜூம் அவுட் பண்ணணும் லிட்டில் பிட். அதனால கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. சாரி கைஸ். ஸோ சி யூசர்ஸ் பில் அப்படின்னு இருக்கும். அவரோட நார்மல் கம்ப்யூட்டர் ஃபோல்டர்ஸ்ல நம்மளோட மெஷின்ல எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சிடி டெஸ்க்டாப்குள்ளார போலாம். ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளார ஏதாவது பில் ஃபைல்ஸ் வச்சிருக்காரான்னு பார்க்கலாம். மறுபடியும் டிஏஆர் குடுங்க. ஸோ user.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இத நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, டைப் கமாண்ட் பயன்படுத்தி ஓப்பன் பண்ணலாம். ஸோ யூசுவலா வந்து நம்ம கேட் கமாண்ட் பயன்படுத்துவோம்ல. ஆ லைக் லினக்ஸ்ல கேட் கமாண்ட் பயன்படுத்தி டெக்ஸ்ட் ஃபைல ரன் பண்ணுவோம். சாரி ரீட் பண்ணுவோம். அதேமாரி இங்க டைப் கமாண்ட் தான் விண்டோஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஆ இந்த ஃபைல ரீட் பண்ண. ஸோ நமக்கு user.txt யோட ஃபைல் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் யூசர் ஃபிளாக். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான்னு பார்க்கலாம். இது கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்கணும். ஸோ என்னதான் நீங்க அந்த மெஷின்ல ரூட் எடுத்தாலும் சாரி நான் என்னதான் நீங்க நார்மல் இனிஷியல் அக்சஸ் எடுத்தாலும், இது வந்து ஒரு லிமிட்டட் யூசர் தான். இவர் வந்து ஒரு பிரிவிலேஜ் யூசர் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும்னா, ஆ ரூட் யூசர் எடுக்கணும். ஸோ லினக்ஸ்ல வந்து ரூட் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸ்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்க பார்த்தோம்ல முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர். ஸோ இவரா வந்து நம்ம மாறணும். ஸோ நம்ம எலிவேட் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்றேன்னா, இந்த நார்மல் ஷெல்ல இருந்து நான் வெளியில வரேன். ஆர் இத மினிமைஸ் பண்றேனே. மேபி ஸ்க்ரீன் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நான் இங்க எக்ஸிட்ன்னு குடுத்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு மெட்டாபிரட்டார் அப்படின்னு வந்துரும். ஓகேவா? ஸோ இங்க ட்ரையாக்மேல என்ன குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு பில் யூசரா லாகின் பண்ணிட்டீங்க. பட் நீங்க மெஷின வந்து எனுமரேட் பண்ணணும். லைக் போஸ்ட் காம்ப்ரமைஸ்ல என்னென்ன திங்ஸ்லாம் செக் பண்ணணும். அப்புறம் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க அப்படின்னா, பவர் அப் டூல். ஸோ பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் தான் வந்து பவர் அப் டூல். ஓகேவா? இத பயன்படுத்தி நீங்க விண்டோஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி நடக்கும்னா, அந்த மெஷின்ல ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் இருந்தா, இல்ல வேற ஏதாவது வல்னரபிள் சாஃப்ட்வேர் அதுல ரன் ஆச்சு அப்படின்னா, அத பயன்படுத்தி நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும். பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் மீன்ஸ் ஒரு நார்மல் யூசர் ஒரு சூப்பர் யூசரா மாறலாம். ஒரு நார்மல் யூசர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசரா மாறலாம். அதுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம எப்படி மிஸ்கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பவர் அப் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ பவர் அப் டூல ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களே வந்து லிங்க் குடுத்துருக்காங்க இங்க. ஸோ PS1 ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த லிங்க்க காப்பி பண்ணி, உங்களோட காலி மெஷினுக்கு போங்க. காலி மெஷின்ல ஹோம் டைரக்டரி இருக்குல்ல, இதுல டூப்ளிகேட் டைரக்ட்டா குடுத்து பார்க்கலாம். ஓகே, டூப்ளிகேட் குடுத்துட்டோம். கேட் கமாண்ட் பயன்படுத்தி அத ரீட் பண்ணி பாருங்க, அந்த ஃபைல் தானான்னு. ஓகே, இது ஆக்சுவல் PS1 ஃபைல் தான். ஸோ பவர் அப் டாட் பிஎஸ் ஒன் ஸோ பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் எல்லாமே டாட் பிஎஸ் ஒன் அப்படின்னு தான் முடியும். ஓகேவா? ஸோ இந்த பவர் அப் டாட் பிஎஸ் ஒன் ஸ்கிரிப்டை உங்களோட இனிஷியல் அக்சஸ் கிடைச்சதுல்ல இந்த மிஷினுக்குள்ளார போடணும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெட்டாபிரட்டர்லேயே வந்து அப்லோட் கமாண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்லோடுன்னு கொடுத்துட்டு அந்த பவர் அப் நேம் கொடுத்துக்கோங்க. டாட் பிஎஸ் ஒன் அப்படின்னா அந்த ஃபைல் நேமை கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரூட் டைரக்டரியிலேருந்து பவர் அப் டாட் பிஎஸ் ஒன் வந்து உங்களோட பல் மெஷின்குள்ளார போயிடும். பில் மெஷின் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? ஸ்டீல் மவுண்டனோட மெஷின். அதுக்குள்ளார போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஷெல் எப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ நீங்க கடைசியா எங்க அப்லோட் பண்ணீங்களோ, அங்க அந்த பர்ட்டிகுலர் ஃபைல் இருக்கும்.
ஸோ பவர் ஆப் டாட் பிஎஸ்1 வந்து உள்ளார போயிடுச்சா? இப்போ இந்த பர்ட்டிகுலர் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ட நீங்க ரன் பண்ணா தான், இந்த மெஷின்ல என்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க சொன்ன மாரி அப்லோட் கமாண்ட் பயன்படுத்தி நம்ம பவர் அப் டாட் பிஎஸ்1 வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, ஸோ இவங்க எங்கேருந்து ரன் பண்றாங்கன்னா, பில் மெஷின்லேருந்து ரன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எங்க இருந்தாலும் ரன் பண்ணலாம். மோஸ்ட்லி நமக்கு இதுவே ஒரு நல்ல என்ன சொல்றது? ஒரு சேஃபான சிஸ்டம். இதுல ஒரு ஆன்டிவைரஸ் ரன் ஆகுது, இல்ல விண்டோஸ் டிஃபெண்டர் ரன் ஆகுது அப்டின்னா, பவர் அப் ஸ்கிரிப்ட் ஆர் மிமிகேட் ஸ்கிரிப்ட் எது போட்டாலும் இந்நேரம் தூக்கியிருக்கணும். பட் இப்போ வரைக்குமே இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. ஓகேவா? அ ஈவன் நீங்க இத வந்து நீங்க டெம்ப் டைரக்டரில அ எடுத்துக்கணும் அப்டின்னாலும், லைக் மாத்தலாம். ஆர் பப்ளிக் டைரக்டரில மாத்துனாலும் மாத்திக்கலாம். ஓகேவா? எங்க இருந்து உங்களால ரன் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா, பில்ட் டைரக்டரிக்குள்ளார தான் இருக்கு. ஸ்டார்ட் அப் அப்டின்ற ஃபோல்டருக்குள்ளார. ஓகேவா? நம்ம இங்கேருந்து கூட ரன் பண்ணலாம். ஸோ இது ரன் பண்றதுக்கு பவர் ஷெல் அண்டர்ஸ்கோர் ஷெல் அப்டின்ற கமாண்ட் வந்து நீங்க பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் பவர் அப் டாட் பிஎஸ்1 வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இன்வோக் ஆல் செக்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த பவர் அப் டாட் பிஎஸ்1 வந்து ரன் ஆகும். ஓகேவா? யூசுவலா வந்து நம்ம அ எந்த ஒரு மெஷின் அக்சஸ் கிடைச்சாலும் மேனுவலா சொல்றேன். பவர் ஷெல் எக்ஸிகியூஷன் பைபாஸ் குடுப்போம். எக்ஸிகியூஷன் பாலிசி பைபாஸ் குடுப்போம். அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் டூல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணுவோம். அப்படிதான் வந்து பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இத நம்ம மெட்டாபிரிட்டர் மூலியமா பண்றதுனால, இந்த பவர் ஷெல்ல வந்து ஃபர்ஸ்ட் லோட் பண்றோம். ஸோ லோட் பவர் ஷெல் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இதுலருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிட்டு, லோட் பவர் ஷெல்னு ஃபர்ஸ்ட் குடுங்க. ஸோ நமக்கு மெட்டாபிரிட்டர் தேவையில்ல. நமக்கு வந்து இப்ப பவர் ஷெல் இப்போ சிஎம்டி வருதுல்ல, அந்த மாரி பவர் ஷெல்லுக்கு ஒரு கமாண்ட் லைன் வரும். அந்த மாரி நமக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்க பவர் ஷெல் அண்டர்ஸ்கோர் ஷெல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நமக்கு பிஎஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துருச்சுன்னா, நீங்க டைரக்ட்டாவே அந்த மாடியூல வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஐஆர் குடுங்க. ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ டிஐஆர்ல பவர் அப் டாட் பிஎஸ்1 இருக்கு. ஸோ டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் பவர் அப் அப்படின்னு குடுங்க. ஸோ பவர் அப் டாட் பிஎஸ்1 அப்படின்னு குடுத்து என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, இது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இத ரன் பண்ணணும் அப்படின்னா, இன்வோக் ஆல் செக்ஸ். ஸோ இப்படிதான் அவங்க குடுத்திருந்தாங்க ட்ரை ஆக்மேல. ஸோ அதே மாரி நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இது ரன் பண்ணும்போது நான் நெறைய தப்பு பண்ணேன். இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ லோட் பவர் ஷெல் குடுக்காம நான் அந்த பவர் ஷெல் இபி பைபாஸ்லாம் குடுத்தேன் மெட்டாபிரிட்டருக்குள்ளார. அது ஒர்க் ஆகல. மேபி அது மேனுவலா நீங்க ஷெல் எடுக்கும்போது தான் ஒர்க் ஆகும். ஸோ லோட் பவர் ஷெல்லு இந்த இதெல்லாம் குடுத்துட்டு, இந்த பர்ட்டிகுலர் மாடியூல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்வோக் ஆல் செக்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. அப்பதான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரன் ஆகி முடிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இந்த இதுல நெறைய மிஸ்கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் காமிக்குது. ஓகே, இது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம மேலருந்து பார்க்கலாம். ஸோ இதுல என்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் அப்படின்னு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் சர்வீஸ் 9 அப்படின்னு இருக்கு. அதோட பாத் இருக்கு. அப்புறம் இது லோக்கல் சிஸ்டம் இத எப்படி அப்யூஸ் பண்றதுன்னு இருக்கு. ஆ ஸோ இது என்ன செக் பண்ணியிருக்குன்னா, அன்கோட்டட் சர்வீஸ் பாத்ன்னு செக் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் இப்போ இது வந்து ஒரு சர்வீஸ் நேமு. இந்த சர்வீஸ் நேம் வந்து மெஷின் யூஸ் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு பைனரிய கால் பண்ணும். அதாவது EXE ஃபைல்ல இருந்து கால் பண்ணும். அதே மாரி சி புரோகிராம் ஃபைல் அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் ஏஎஸ்சி சர்வீஸ் டாட் EXEன்னு கால் பண்ணுது. பட் இது கால் பண்ணும்போது எந்த ஒரு கோட்டட் இல்ல. கோட்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. இந்த மாரி கோட் இருக்குல்ல. இந்த மாரி டபுள் கோட்ஸ் எதுவுமே இல்ல. ஆர் சிங்கிள் கோட் எதுவுமே இல்ல. அதனால தான் இது வந்து அன்கோட்டட் சர்வீஸ் பாத்ன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறையா இடங்கள்ல இதே ஏஎஸ்சி சர்வீஸ் டாட் EXE வந்து காமிச்சிருக்கு. வேற ஏதாவது சர்வீஸ் இருக்கான்னு பார்க்குறோம். AWS லைட் ஏஜென்ட்ன்னு இருக்கு. மேபி இது அந்த ட்ரையாக்மே மிஷின்லயே யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மிஷின கண்ட்ரோல் பண்றதுக்கு. வேற என்ன இருக்கு? IOBit யூனிசர்வ் அப்படின்னு இருக்கு. லைவ் அப்டேட் அப்படின்னு இருக்கு. மேபி இது விண்டோஸ் அப்டேட்டரா என்னன்னு தெரியல. மத்தபடி வேற இன்ட்ரஸ்டிங்கான்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபையபிள் சர்வீஸ் ஃபைல்ஸ். ஓகே. இப்போ அ நம்ம சொன்னோம்ல இந்த அன்கோட்டட் சர்வீஸ் பாத் அது வல்னரபிள் அப்படின்னு சொன்னோம். அந்த மாரி மாடிஃபையபிள் சர்வீஸ் ஃபைல்ஸ்னா, இந்த ஆக்சுவல் சர்வீஸ் ஃபைலுக்கு பதிலா நம்ம ஏதாவது மலிஷியஸ் ஃபைல் நம்மளே கிரியேட் பண்ண பேலோட வந்து EXE ஃபைலா வச்சோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சர்வீஸ் கால் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ரிவர்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா?
மேபி இந்த சர்வீஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரும் பயன்படுத்தலாம். ஸோ அவரு யூஸ் பண்ணாலுமே லைக் மெஷின் ஆன் பண்ணி அவர் லாகின் பண்ணாலுமே இந்த பர்ட்டிகுலர் சர்வீஸ்லேருந்து நமக்கு ரிவர்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லைக் எலிவேட்டட் ப்ரிவிலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3த்துலயுமே நம்மளால சர்வீஸ் ஃபைல்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த பாத் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அன்கோட்டட் சர்வீஸ் பாத். ஸோ இதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ப்ளாய்ட் கிடைச்சது. அப்புறம் இனிஷியல் அக்சஸ் வந்தது. அப்புறம் போஸ்ட் காம்ப்ரமைஸ்ன்னு போட்டுக்கோங்க. போஸ்ட் காம்ப்ரமைஸ் எனுமரேஷன்னு போட்டுட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பில் மிஷின்ல இந்த பாத் இருக்கும். இந்த பாத்ல ஏசி சர்வீஸ் டாட் ஏஎக்ஸிக்கு பதிலா நம்ம கிரியேட் பண்ண போற பேலோட இதுல வைக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணா நமக்கு எலிவேட்டட் ப்ரிவிலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேலோட வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் அந்த சர்வீஸ் ரன் பண்ணும்போதே நீங்க ஒரு exe ஃபைல போய் வச்சீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து அது ஏத்துக்காது. ஆர் லைக் ஏதாவது எரர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் சர்வீஸ் 9 இருக்கா? இதை ஸ்டாப் பண்றதுக்கு எஸ்சி கமாண்ட் பயன்படுத்துங்க. ஸோ எஸ்சி query அப்படின்னு கொடுத்துட்டு முதல்ல அது என்ன ரன் ஆகுதுன்னு பாருங்க. ரன்னிங் ஸ்டேஜ்ல இருக்கா என்னன்னு. ஓகே, இது வந்து நம்ம பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ல இருக்கோம். இதுல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு நார்மல் சிஎம்டி ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதுல வந்துருங்க. ஸோ இதை டெர்மினேட் பண்ணீங்கன்னா ஷெல்லுன்னு கொடுங்க. நார்மலாக சிஎம்டி ஓப்பன் ஆகிடும். இதுலேருந்து நீங்கள் எஸ்சி கமாண்ட் ட்ரை பண்ணுங்க. எஸ்சி query அப்படின்னு கொடுத்துட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் 9 அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கா, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டேட்டஸு. ஸோ இது வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எஸ்சி query எஸ்சி ஸ்டாப்னு கொடுங்க. மறுபடியும் அந்த சர்வீஸ் நேம் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ரன்னிங் அப்படின்னு தான் காமிக்கும். மறுபடியும் நீங்கள் ஸ்டேட்டஸ் லைக் அந்த எஸ்சி query கொடுத்து பார்த்தீங்களா, மறுபடியும் அதை ரன் பண்ணி பாருங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டேஜில் இருந்ததை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காலி டெர்மினல்லேருந்து ஒரு பேலோடு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எது மூலயமானா எம்எஸ்எஃப் வேணும் மூலயமா. ஸோ ட்ரையாக்மி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைக் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் என்ன சர்வீஸ் வந்து உங்களுக்கு அட்டென்ஷனை கொடுத்தது, எந்த சர்வீஸில் வந்து அன்கோட்டட் சர்வீஸ் பார்த்து வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த சர்வீஸ் நேம் வந்து இதுதான், அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் சர்வீஸ் 9. ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேலோட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அதுக்கான பேலோடு கமாண்ட் லைன். அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எம்எஸ்எஃப் வேணும். இது வந்து ஒரு பேலோட் ஜென்ரேட்டர். ஓகேவா? -pங்கிறது பேலோட் லைக் பிளாட்ஃபார்ம். என்ன பிளாட்ஃபார்ம்ல இந்த பேலோட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. ஸோ விண்டோஸ் ஸ்லாஷ் ஷெல் ரிவர்ஸ் டிசிபி. ஸோ நமக்கு ரிவர்ஸ் ஷெல் தேவை. அதனால இந்த பர்டிகுலர் பேலோட வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ எல் ஹோஸ்ட் வந்து உங்களோட ட்ரையாக்மி வர்ச்சுவல் ஐபி கொடுக்கணும். உங்கள் மஷினுக்கு என்ன அக்சஸ் லைக் உங்கள் மஷினுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது 4443ன்னு இருக்குது. இது நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஆர் 1337ல ஆல்ரெடி உங்களுக்கு பில் மிஷின் ரன் ஆகுது. அதனால இந்த போர்ட்டே வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரே போர்ட்ல நீங்க திரும்ப திரும்ப ரிவர்ஷல் எடுக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. பிகாஸ் ஒரு போர்ட்ல ஒரு சர்வீஸ் தான் வந்து ரன் ஆகணும். ஆர் ஒரு போர்ட்ல ஒரு ரிவர்ஷல் தான் உங்களால எடுக்க முடியும். பிகாஸ் நீங்க அது கொடுக்கும்போது உங்களுக்கு ரிவர்ஷல் கிடைக்கவே கிடைக்காது. ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் அது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ உங்களோட எல் ஹோஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. config 10.0 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட 10.0 ஐபி, அதாவது ட்ரையாக்மியோட வர்ச்சுவல் ஐபி. ஸோ இதை கொடுத்துட்டு எல் போர்ட் இருக்கு. இ வந்து என்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கோடர் வந்து ஷிகிதா நகை யூஸ் பண்றாங்க. ஏன் இந்த என்கோடர் யூஸ் பண்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம அனுப்புற மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து அந்த மெஷின்ல இருக்கிற ஆன்டிவைரஸ் ஆர் விண்டோஸ் டிஃபெண்டர் மூலயமா பிளாக் செய்யப்பட்டா அதை பைபாஸ் பண்றதுக்கு தான்
என்கோடர் வந்து பயன்படுத்துறாங்க. அதோட என்கோடர் பேரு தான் வந்து x86 ஷிகிதா நகை அப்படின்னு இருக்கு. ஸோ இத கூகுள் பண்ணி பாருங்க. இது யார் கிரியேட் பண்ணா? எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ நான் மோஸ்ட்லி சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ EXE சர்வீஸ் அப்படின்னு குடுக்குறீங்க. ஸோ EXE ஃபைலா உங்களுக்கு வந்து அவுட்புட்ல வேணும் அப்படின்னு குடுக்குறீங்க. ஸோ இங்க advanced.exeன்னு இருக்குல்ல. இதுக்கு பதிலா நான் ஆக்சுவலா அவங்க வச்சிருக்காங்கல்ல அந்த ஃபைல் நேமே நான் குடுக்குறேன். பிகாஸ் நான் அதே ஃபைல் நேம் அங்க ஓவர் ரைட் பண்ணா மட்டும் தான் எனக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதே ஃபைல் நேம் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம பேலோட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேலோடு வந்து ஈஸியா நீங்க அ அவங்க குடுத்தத அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேக் டூல்ஸ் இருக்குல்ல. நம்ம ஹேக் டூல்ஸ்லயுமே வந்து அத கிரியேட் பண்ணலாம். ஸோ பவர் ஷெல் கமாண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஷன்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம்ல. இதுல இருந்தும் நீங்க வந்து அத கிரியேட் பண்ணலாம். அபஸ்கேட் பண்றது எப்படி? எல்லாமே இங்க ஆல்ரெடி இருக்கு. ஸோ இங்க ரிவர்ஸ் ஷெல்ல பார்த்தீங்கன்னா, MSF வேணும் அப்படின்னு இருக்கும் பாருங்க. இல்லையா? ஸோ யூ ஜஸ்ட் நீட் டூ சர்ச் இட். ஸோ இது எல்லாமே ஐ கெஸ் PHP ரிவர்ஸ் ஷெல்லு. ஓகே. MSF வேணும்க்கான ரிவர்ஸ் ஷெல் எதுவும் இல்ல. மேபி நெறைய வெப்சைட்ஸ் கூட இருக்கு. இந்த மாரி ஜெனரேட் பண்றதுக்கு. உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா சொல்றேன். நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க MSF வேணும் ஹெல்ப்ன்னு குடுத்தீங்கனாலும் வரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த பர்ட்டிகுலர் ரிவர்ஸ் ஷெல்ல ஜெனரேட் பண்ணலாம். நம்மளோட காலி மெஷின்லேருந்து. ஸோ இது வந்து காலி டெர்மினல். ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம காலி மெஷின் டெர்மினல்ல இருக்கும். இது வந்து பெல் மெஷின்ல இருக்கும். ஸோ காலி மெஷின்லேருந்து இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து ஜெனரேட் பண்ணுங்க. ஸோ என்டர் குடுங்க. என்டர் குடுத்தோனே உங்களுக்கு இது ஒரு 1 மினிட் லெஸ் தென் 1 மினிட் தான் எடுத்துக்கும் இந்த பர்ட்டிகுலர் பேலோட கிரியேட் பண்ண. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேலோட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இங்க வந்து என்ன பிளாட்ஃபார்ம் எதுவுமே குடுக்கல. ஸோ டிஃபால்ட்டா அது வந்து x86 தான் எடுத்துக்கும். விச் மீன்ஸ் 32 பிட் எடுத்துக்கும். பிகாஸ் அந்த மெஷின் 32 பிட்டா இருந்தாலும் சரி, 64 பிட்டா இருந்தாலும் சரி, 64 பிட் வில் அக்செப்ட் 32 பிட் பேலோடு. பட் 32 பிட் வந்து 64 பிட் பேலோட வந்து எடுத்துக்காது. ஸோ அதுதான் உங்களுக்கு தெளிவா தெரியணும். எப்பயுமே பேலோட் கிரியேட் பண்ணும்போது. ஸோ என்ன ஆர்க்கிடெக்சர் நம்ம எதுவுமே குடுக்கல. என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம குடுக்கல ஆல்ரெடி. ஆனா விண்டோஸ்ன்னு நம்ம குடுத்துட்டோம். ஸோ பேலோட் கிரியேட் ஆயிடுச்சான்னு பாருங்க. AAC service.exeன்னு இருக்கா? ஓகேவா? இப்போ இத வந்து நம்பளோட எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில் மெஷின் இருக்குல்ல, இதுக்குள்ளார அந்த பர்ட்டிகுலர் பேலோட வந்து போடணும். ஸோ இதுல 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து இத மெட்டாபிரேட்டரா மாத்தி அ அப்லோட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லன்னா நார்மலா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு பைதான் HTTP சர்வர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுவுமே நீங்க பயன்படுத்தலாம். ஸோ நான் அதே யூஸ் பண்றேன். பைதான் -m HTTP சர்வர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு போர்ட் 80 குடுக்குறேன். ஸோ என்டர் குடுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு அ அ வெப் சர்வர் மாரி அது கிரியேட் பண்ணும். HTTP சர்வர் மாரி. ஸோ இது எங்க ரன் ஆகும் அப்டின்னா, நம்மளோட டன் 0ல ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதோடைய ஃபைல் வந்து இங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? AAC service.exe இருக்கா? ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க்கா காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாரி வரும். ஓகேவா? இப்போ அ இத நீங்க இந்த பர்ட்டிகுலர் டைரக்டரில காப்பி பண்ணணும்னா, சிடி ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு, நான் சொன்னேன்ல, ஒண்ணு நீங்க டெம்ப் டைரக்டரில போடணும். இல்ல பில்டோட டைரக்டரில போடணும். இல்ல நீங்க பப்ளிக் டைரக்டரில போடணும். ஸோ எந்த டைரக்டரில உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கோ, அதுல நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூசர்ஸ்குள்ளார போயிடுறேன். சிடி யூசர்ஸ் அப்படின்னு குடுங்க. அடுத்தது, இப்போ நீங்க பப்ளிக் டைரக்டரிகுள்ளார கூட போடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆர் பில்ட் டைரக்டரியிலேயே போட்டுறலாமே. ஸோ இது உள்ளாரயே போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேலோட வந்து நான் இங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இதுவே லினக்ஸ் மெஷினா இருந்தா டப்ளிகேட் பயன்படுத்துவீங்க. இது விண்டோஸ் மெஷின்னால டப்ளிகேட் இங்க ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்க certutil பயன்படுத்தலாம். ஸோ கூகுள்ல போயிட்டு certutil அப்படின்ற ஒரு கமாண்ட் தேடுங்க. டூ டவுன்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு குடுங்க. ஸோ உங்களுக்கு நெறைய நோட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கான கமாண்ட் லைன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் certutilஓட கமாண்ட். ஓகேவா? certutil -url cache -fன்னு குடுத்துக்கோங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ண ஃபைலோட URL அப்புறம் அது என்ன EXE-ஆ வைக்க போறீங்க. லைக் அது என்ன ஃபைல் நேமா வைக்க போறீங்கன்னு கேக்குது. ஸோ அது உங்க இஷ்டம். நீங்க என்னனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த கமாண்ட வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இத இங்க பேஸ்ட் பண்ணுங்க.
இங்க வந்து உங்களோட யூஆர்எல் வைக்கணும். ஸோ யூஆர்எல் வந்து aacservice.exe இருக்குல்ல, இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இது பக்கத்துல இதே நேமே நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன நேம் குடுத்தோம்னா, ஓகே சாரி. நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க. aacservice.exe பிகாஸ் நம்ம அதே நேம்ல தான் நம்ம அத கிரியேட் லைக் அத ஓவர் ரைட் பண்ண போறோம். ஸோ என்டர் குடுத்துக்கோங்க. உங்களால டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதே மாரி இங்க பைத்தான் சர்வர்ல ஹிட் வருதான்னு பாருங்க. ஓகேவா? நமக்கு 200 ஹிட் வருது. விச் மீன்ஸ் நம்மளோட பெல் மெஷின்லேருந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த பைத்தான் HTTP சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டைரக்டரியில் இருக்கான்னு பார்க்கலாம். பில்லோட டைரக்டரியில் dir கொடுங்க. ASC service.exe குள்ளார இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த exe ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சொன்னோம்ல இந்த டைரக்டரி இதுக்குள்ளார போடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் IO பிட்னு இருக்கா, இந்த டைரக்டரிக்குள்ளார ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போகலாம் காப்பி கமாண்ட் பயன்படுத்தி. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைலுக்குள்ளார எப்படி ஓவர் ரைட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லைட்டா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஒரு ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து காப்பி வந்து லினக்ஸ்ல சிபின்னு யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து காப்பின்னு நீங்க யூஸ் பண்ணணும். காப்பின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபைல் நேம் வந்து என்னதுன்னா acservice.exe. அப்புறம் எங்க காப்பி பண்ண போறீங்கன்னா அதோட பாத்தை கொடுத்துருங்க. C programs IO bit. ஓகேவா? ஸோ என்டர் கொடுங்க. The syntax of the command is incorrect. ஓகே, இங்க என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம். இங்க நம்ம கொடுத்தோம்ல கமாண்ட். ஸோ நீங்க எப்பயுமே ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணும்போது இந்த ஃபைல் நேம் கொடுத்துருவீங்க. இதோட பாத் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கா, அதனால நீங்க வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுங்க. அப்பதான் வந்து அது ஒழுங்கா புரிஞ்சுக்கும். இல்லைன்னா அது வந்து ஸ்பேஸா தான் எடுத்துக்கும் மெஷின். ஸோ இந்த மாதிரி கொடுத்து பாருங்க. இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ காப்பி ஏசி சர்வீஸ் டபுள் கோட்ஸ்குள்ளார அந்த பாத் கொடுத்து என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து காப்பி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அந்த பாத்துக்குள்ள நம்ம போலாம். சிடி ஓப்ஸ், இதுல வந்து ஆக்சுவலி பேக் ஸ்லாஷ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ சிடி இந்த பர்டிகுலர் பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாத்தை என்டர் கொடுங்க. மேபி இந்த பாத்துக்குள்ளார சேஞ்ச் டைரக்டரிலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் காப்பி இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க டபுள் கோட்ஸ் பயன்படுத்தணும். அப்பதான் அது வந்து ஒழுங்கா எடுத்துக்கும். இல்லைன்னா அது ஸ்பேஸாக தான் எடுத்துக்கும். இதுக்கு நடுவுல எல்லாம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும். அதனால அது குழப்பமாயிடும் மிஷினு. ஸோ டிஏஆர் கொடுங்க. டிஆர் கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் இதுக்குள்ளார போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை மறுபடியும் அட்வான்ஸ் சிஸ்டம் கேருக்குள்ளார எடுத்துட்டு போகணும். பிகாஸ் இதுக்குள்ளார எடுத்துட்டு போனாதான் நம்ம இந்த சர்வீஸை கால் பண்ணும்போது இந்த பைனரி ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் காப்பி கமாண்ட் பயன்படுத்துங்க. இந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க, acservice.exe. அப்புறம் இந்த ஃபைல் பாத்தை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார போடுங்க, லைக் அந்த ஃபோல்டர் நேமை. இப்போ என்டர் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி இதே நேம்ல அந்த ஃபைல் இருக்கிறதுனால ஓவர் ரைட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா, எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தோன்னே ஃபைல் வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது உள்ளார இருக்கிற பைனரி வந்து நம்ம கிரியேட் பண்ண பைனரி. இப்போ இந்த சர்வீஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்கேட் லிசனை நீங்கள் இங்கேருந்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷெல்லு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன வருதுன்னா, நான் நெட்கேட் லிசனர் எந்த போர்ட்டில் கிரியேட் பண்ணேன்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் போர்ட் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம், இதை பெருசாக்கிட்டு இதை வந்து நம்ம ஹரிசாண்டலாக ஒரு டெர்மினலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்பதான் நமக்கு தெளிவா இருக்கும். ஸோ இதையும் நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதையும் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது வந்து ஓப்ஸ் என்னையா நடக்குது. ஓகே, இப்போ நான் அந்த பர்டிகுலர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே நெட்கேட் லிசனரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். NLVP அதை போட்டு வந்து 443 தானே, 4443 கரெக்டாக பார்த்துக்கோங்க இன்னொரு தாட்டி. பிகாஸ் இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் போர்ட் நம்பரை தப்பாக கொடுத்தா. ஸோ நெட்கேட் லிசனரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த சர்வீஸை ரன் பண்ணுறதுக்கு மறுபடியும் SC ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. இந்த சர்வீஸ் நேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் சர்வீஸ் 9. ஓகேவா? அதை கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம்.
ஓகே. இப்ப நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனோனே என்ன ஆச்சு அப்டின்னா, நம்ம கிரியேட் பண்ண பைனரி எக்ஸிக்யூட் ஆயிட்டு, நமக்கு system32 ஷெல் கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் ஹோம் ஐ குடுங்க, என்டி அத்தாரிட்டி சிஸ்டம். ஸோ விண்டோஸ்ல அதிகமான பிரிவிலேஜே வந்து இதுதான். பட் இதுதான் அதிகமான பிரிவிலேஜ் கிடையாது. இந்த மெஷின்ல இது அதிகமான பிரிவிலேஜ். இதுவே இந்த மெஷின் வந்து ஒரு டொமைன் ஜாயின்டா இருக்கு, இல்ல டொமைன் கண்ட்ரோல்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா, டொமைன் அட்மின எனுமரேட் பண்ணி, லேட்டரல் மூவ்மெண்ட்லாம் பண்ணி, டொமைன் அட்மின் எடுக்கணும். நெறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் இந்த விண்டோஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் மாதிரி தான் இது. லைக் மாதிரி இல்ல, அதேதான். ஸோ விண்டோஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்ல இந்த மெஷின்ல இதுதான் ஹையஸ்ட் பிரிவிலேஜ் இதுதான். ஓகேவா? ஸோ என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் கிடைச்சாவே நீங்க ஹையஸ்ட் பிரிவிலேஜ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டிஏஆர் குடுத்து, இப்போ நம்மளால அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷெல்லுக்குள்ள போ முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ சிடி சி:\யூசர்ஸ்ன்னு குடுங்க. இப்போ சி அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு குடுங்க. அவரோட டெஸ்க்டாப்ப நம்மளால பார்க்க முடியுமா? அவரோட ஃபோல்டருக்குள்ள போக முடியுமான்னு. இப்போ சிடி டெஸ்க்டாப் குடுங்க. இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஐஆர் குடுத்து பாருங்க. ஸோ இதுல root.txt அப்படின்னு இருக்கு. activation1.ps ஒண்ணு இருக்கு. ஸோ root.txt வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்ததுல நமக்கு ரூட் ஃபிளாகும் கிடைச்சிருச்சு. ஸோ பேக் டு ட்ரையாக்மி ரூம். ஸோ ரூட் ஃபிளாக குடுத்துட்டு சப்மிட் குடுங்க. அப்புறம் இந்த பர்ட்டிகுலர் லைக் கம்ப்ளீட்ன்னு இருக்குல்ல. என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த பர்ட்டிகுலர் மெஷின். பட் அதோட முடியல. நம்ம இன்னொன்னு சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் அக்சஸ் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலியமா தான் எடுத்தோம். நெட்கேட் சாரி, மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலியமா எடுத்தோம். மேனுவலா நம்ம எதுவுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. அ அ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் மட்டும் தான் ஐ கெஸ் மேனுவலா நம்ம பண்ணோம். அவ்வளோதான். ஓகேவா? பட் இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, மேனுவலா நம்மளால அ மறுபடியும் ஷெல் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அ இந்த மெஷின வந்து எக்ஸிட் குடுத்துக்கோங்க. எக்ஸிட் குடுத்துட்டு, ஸோ இந்த டைரக்டரிய நீங்க குளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இத மேனுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் என்ன அப்டின்னு. ஸோ காலில சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கும்ல, அத டைப் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் என்னன்னு பாருங்க. HTTP ஃபைல் சர்வர் 2.3க்கு. ஸோ இதோட எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இதுதான் அப்டின்னு இங்க குடுத்துருக்காங்கல்ல. 43 அ 49125 அப்டின்னு இருக்கு. மேபி இது மட்டும் தான் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த நேமோட மறுபடியும் குடுத்து பாருங்க 2.3ல வேற ஏதாவது இருக்கான்னு தெரியும். பிகாஸ் சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ஒரு சர்ச் என்ஜின் மாரி. எக்ஸ்ப்ளாய்ட் டிபில நீங்க உங்களுக்கு அக்சஸ் இல்லனாலும், இதுலருந்து உங்களுக்கு எடுத்து குடுக்கும். ஓகே. இதுவும் அதுவும் ஒண்ணு தான்னு பார்க்கலாம். பிகாஸ் இங்கேயுமே அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் குடுத்துருக்காங்க. 39169 இருக்கு. ஸோ இது வந்து ரிமோட் எக்ஸிகியூஷன் 2ன்னு இருக்கு. இது ரிமோட் எக்ஸிகியூஷன் 3ன்னு இருக்கு. மேபி இது 2மே வேற வேறயா? ஆர் புது எக்ஸ்ப்ளாய்ட்டா என்னன்னு தெரியல. ஸோ மறுபடியும் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாம. ஆ ஜஸ்ட் இதுல இருக்க மாரி HTTP ஃபைல் சர்வர் 2.3ன்னு குடுப்போம். வேற எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஓகே. ஆக்சுவலி அவங்க சொன்ன எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இதுதான் 39161. ஸோ இது வந்து வேற ஒரு எக்ஸ்ப்ளாய்ட். நமக்கு கிடைச்சது 49125. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் தான் நீங்க பயன்படுத்தணும். ஓகேவா? இது வந்து லேட்டஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டான்னு தெரியல. இது எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலயே இருக்கான்னு தெரியல. இருந்தா தான் இங்க வரும். இருந்தாலும் கூகுள் பண்ணி பாருங்க. ஓகே. இதுதானா அது? ஓகே. இது எந்த மிஷின்ல ட்ரை பண்ணியிருக்காங்க? இதுவும் விண்டோஸ் தான். வேற ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காது. இது வெரிஃபைடு இது கிடையாது. ஓகே. இது வந்து பைத்தான் 3ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. மேபி அத மாடிஃபை பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. 2.3x அதே சிவியா? இல்ல வேற சிவியான்னு பார்ப்போம். 6287 இதுவும் 6287. ஓகே, ஓகே. மேபி என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் சொன்னோம்ல, இது வந்து பைத்தான் 2ல ரைட் பண்ண எக்ஸ்ப்ளாய்ட். இது வந்து பைத்தான் 3ல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பைத்தான் 3ன்னு இருக்கா? ஸோ இதுல அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஒர்க் ஆகுதான்னு நமக்கு தெரியல. வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு பைத்தான் 2 எக்ஸ்ப்ளாய்ட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நீங்க சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட்ல ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இதே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்துல இருக்கும் உங்க மெஷின்லயே.
ஸோ இத டவுன்லோட் பண்றதுக்கு சர்ச் ப்ளாய்ட் -m அப்படின்னு குடுத்துட்டு, நீங்க அந்த பாத் இருக்குல்ல, ஸோ இந்த பாத் வந்து உங்க மெஷின்லயே தான் இருக்கு. காலி மெஷின்லயே தான் இருக்கு. என்டர் குடுத்தீங்கன்னா, உங்க கரண்ட் டைரக்டரியில இது டவுன்லோட் ஆயிடும். ஸோ -xன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க ரீட் பண்ண முடியும். -mன்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட ரூட் டைரக்டரியில ஆர் ஹோம் டைரக்டரியில இது வந்து காப்பி ஆயிடும். ஸோ இப்ப எல்எஸ் குடுங்க. ஆல்ரெடி இது எக்ஸிக்யூட்டபிள்ல தான் இருக்கு. அதனால தான் இந்த கலர்ல இருக்கு. இல்லன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி வொர்க் ஆகுதுன்னு நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த விபி ஸ்கிரிப்ட் வந்து சேவ் ஆகும். அது கூடயே வந்து நெட்கேட்டும் சேவ் ஆகும். அப்புறம் நெட்கேட் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த டார்கெட் மெஷினோட சிஎம்டியோட EXE வந்து கால் பண்ணி நமக்கு வந்து ரிவர்சல் குடுக்கும் அப்டின்னு சொன்னோம். அதான் லோக்கல் ஹோஸ்ட், லோக்கல் போர்ட்ட வந்து மாத்தணும் அப்டின்னு சொன்னோம்ல. அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து மாடிஃபை பண்ணுங்க. 39161 ஸோ நம்மளோட ட்ரையாக்னி வர்ச்சுவல் ஐபி குடுக்கணும். போர்ட் வந்து 443 அப்படின்னு குடுக்கலாம். என்ன வேணாலும் குடுக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரையாக்னியோட வர்ச்சுவல் ஐபி வந்து if config 10 அப்படின்னு குடுங்க. ஸோ இதான் 115.45 ஓகேவா? ஸோ 443ன்னு இருந்தாலும் ஓகே தான். ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. மத்தபடி நம்ம வேற எதுவுமே இங்க மாத்தணும்னு அவசியம் இல்ல. பட் ஒரே ஒரு விஷயம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆ ஸோ இதுதான் ரன் பண்ற கமாண்டு. பைதான் exploit.py அப்படின்னு குடுத்துட்டு, உங்களோட டார்கெட் வெப் சர்வர் ஐபி அப்புறம் போர்ட் நம்பர் குடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து நெட்கேட் லிசனர வந்து சாரி netcat.exe ஃபைல் இருக்குல்ல, அத நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பைதான் HTTP சர்வர் மூலியமா நீங்க இத ஹோஸ்ட் பண்ணலாம் போர்ட் 80ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எது எதுலலாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். விண்டோஸ் சர்வர் 2008, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7ல ஒர்க் ஆகுற எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஸோ இதையுமே நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு, நம்மளோட காலியிலேயே வந்து லைக் நெட்கேட் பைனரி இருக்கான்னு பாருங்க. ஸோ நெட்கேட் பைனரி வந்து இருக்கு. லொகேட் கமாண்ட் மூலியமா செக் பண்ணதுல. ஸோ இது வந்து உங்களோட சிபி குடுத்து, இது உங்களோட கரண்ட் டைரக்டரியில வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எல்எஸ் குடுங்க. ஸோ உங்களுக்கு நெட்கேட்டும் இருக்கு. அந்த பைதான் ஸ்கிரிப்டும் இருக்கு. ஸோ நெட்கேட்ட ஃபர்ஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுங்க. இது வந்து எப்படி பண்ணலாம்னா, ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாமா? பிகாஸ் இது வந்து மல்டிபிள் விண்டோ இப்ப நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளாய்ட் வொர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துட்டு, இத வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். அப்புறம் இங்க ஒரு வெர்டிகல் விண்டோவும் வச்சுக்கலாம். ஓகே. அப்பதான் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஜூம் அவுட் பண்றோம் பாருங்க. ஜூம் இன் பண்ணுங்க. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆயிடும் எல்லா டெர்மினல்லயும். ஸோ இங்க 3 டெர்மினல் நம்ம வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்கோம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க பைத்தான வந்து ஹோஸ்ட் பண்ணுங்க. -m http server.80 அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்க வந்து நெட்கேட் வந்து பைனரி வந்து இங்க ஹோஸ்ட் ஆகுது. இங்க வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரன் பண்ணணும். எக்ஸ்ப்ளாய்ட் ரன் பண்றதுக்கு பைதான் 2 ஆக்சுவலி. ஏன்னா அந்த பர்ட்டிகுலர் பைனரி வந்து பைதான் 2ல தான் இருக்கு. அதனால பைதான் 2 அப்படின்னு கொடுத்துட்டு 39 161.py அந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட டார்கெட் வந்து எதுல ரன் ஆகுதுன்னா 10.10.184.181 போர்ட் 80. ஸோ அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். போர்ட் 80 8080ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லோக்கல் மெஷின்ல நெட்கேட் வந்து லிசன் பண்ணணும். அதுக்கு நெட்கேட் NLVP அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன போர்ட்ல கொடுத்துருக்கோம் 443ல இருந்துச்சு. லைக் இந்த பைத்தான் ஃபைல்ல 443 தான் கொடுத்தோம். ஸோ அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே இதை நீங்க ஃபர்ஸ்ட் நெட்கேட் லிசனர் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ட் அவைலபிளா இல்லையான்னு தெரியும். ஆர் இல்லைன்னா அந்த லைக் NBT ஸ்டாட் அந்த போர்ட் என்னென்ன ஓப்பன்ல இருக்கு யூசேஜ்ல இருக்குன்னு பார்ப்போம்ல. அதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் டைரக்டா நீங்க இதை ரன் பண்ணி பாருங்க. இந்த போர்ட் ஓப்பன்ல ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லிசனிங்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ என்டர் கொடுங்க. இது ஆக்சுவலி நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்கேட் வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 2வது தாட்டி ட்ரை பண்ணப்போ ஃபர்ஸ்ட் தாட்டி ட்ரை பண்ணப்போ நெட்கேட் வந்து உள்ளார போயிடுச்சு அந்த மெஷினில். மேபி அந்த நெட்கேட்டும் பிபிஎஸ் ஸ்கிரிப்டும் உள்ளார போயிருக்கும். ஸோ நான் 2வது தாட்டி ட்ரை பண்ணதில் அந்த நெட்கேட் வந்து அந்த cmd.exe கனெக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து ரிவர்சல் வந்து கிடைச்சிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு முன்னாடி கிடைச்சது இல்ல.
ஸோ இன்னும் இதை தெளிவாக காமிக்கிறோம்னா சிடி ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பெல்லோட மெஷினுக்குள்ளார இருக்கும். ஆல்ரெடி நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலயமா யூஸ் பண்ணோம்ல, அதே தான் இங்கே நம்ம வந்து மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பேக் டு ட்ரையாக் மீ ரோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்னு கொடுங்க. ஸோ மற்றபடி இது எல்லாமே வந்து சேம் தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனில். ஸோ இங்கே ஒன்னே ஒன்று கேட்குறாங்க, இந்த பவர் ஷெல் கமாண்ட் பயன்படுத்தி எப்படி ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பேக் டு த மெஷின். இதுலேருந்து பவர் ஷெல் இதில் இபி பைபாஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆர் இவங்க கொடுத்துருக்க கமாண்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஐஃபன்சின்னு கொடுத்துட்டு என்ன கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, லைக் சர்வீஸ் ரன் ஆகிறதுக்கு கெட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்க. நாட் ஷியோர். கெட் சர்வீஸ். ஓகே, கெட் சர்வீஸ் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகுதுன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. கெட் சர்வீஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் சிஸ்டம் கேர்னு இருக்கா, இது ஸ்டாப்பில் இருக்குது. பிகாஸ் நம்ம தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடி. ஸோ இந்த கமாண்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். பவர் ஷெல் -c டபுள் கோட்ஸுக்குள்ளார அந்த கெட் சர்வீஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேவா? மற்றபடி நம்ம சொன்னோம்ல, அந்த ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுமே நம்ம ஆல்ரெடி மேனுவலாக தான் பண்ணோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒன்றே ஒன்று என்னன்னா, வின்பீஸ் இருக்குல்ல, லின்பீஸ் நம்ம லினக்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். அதேமாரி வின்பீஸ் அப்படின்ற பைனரியை வந்து நம்மளோட டார்கெட் மிஷினில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லா ஸ்கிரிப்டையும் ரன் பண்ணியிருக்கோம். கடைசியில் அன்கோட்டட் சர்வீஸ் பார்த்தா வல்னரபிள் அப்படின்னு காமிச்சிருக்கோம். நம்ம பண்ண அதே ஸ்டெப்பை இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைலை அந்த டைரக்டரிக்குள்ளார வச்சுட்டு நமக்கு ரிவர்ஷல் கிடைச்சிருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரில். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் அதை பண்ணணும்னு விரும்பல. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அதை மேனுவலாக பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்னு கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வரும். மேபி ஐ கெஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எந்த ஒரு கட்டும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆர் எந்த ஒரு பிளாக்கரும் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். ஒரே சிங்கிள் ஷாட்டில். மேபி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. இது காமெடியாக தான் இருக்கும். ஸோ இந்த மெஷின் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிஷின் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விண்டோஸ் மிஷின் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியஸ்டான இனிஷியல் அக்சஸ் ப்ளஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ ஒரு ரீகேப் பார்க்கலாம் சின்னதாக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ட்ரையாக்மி பாக்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணோம். டெப்ளாய் பண்ணதில் நமக்கு வந்து ஒரு ஐபி கிடைச்சது. அந்த ஐபி வந்து என்மேப் ஸ்கேன் பண்ணோம். என்மேப் ஸ்கேன் பண்ணதில் நமக்கு நிறைய போர்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. என்னென்ன போர்ட்ஸ்னா 80, 8080 அந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் ஓப்பனில் இருந்துச்சு. சாம்பா ஷேர்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு எஸ்எம்பி ஷேர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ போர்ட் 80ல நமக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு. இமேஜில் வந்து நமக்கு பில் அப்படின்ற ஒரு நேம் கிடைச்சது, பில் டாட் ஜேபிஜி. ஸோ அந்த நேம் வந்து அந்த பர்டிகுலர் மெஷினோட யூசர் நேம் தான். ஸோ அதை வச்சு நம்ம எதுவும் ப்ரூட் ஃபோர்ஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ அது ஜஸ்ட் வி கீப் இட் அட். அப்புறம் வந்து 8080 அப்படின்ற ஒரு போர்ட்டில் தான் நமக்கு இனிஷியல் அக்சஸ் கிடைச்சிது. ஸோ அதில் வந்து ஒரு வெப் சர்வர் வந்து ரன் ஆச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HTTP சர்வர் 2.3 அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதோடைய எக்ஸ்ப்ளாய்ட் ஏதாவது இருக்கான்னு நம்ம சர்ச் ப்ளாய்ட் அப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் டிபியில் சர்ச் பண்ணோம். அதில் சிவி 2014-6287 அப்படின்ற ஒரு சிவி கிடச்சிது. அந்த சிவி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம அதை டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த சிவி வந்து அந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்ம மேனுவலாக ட்ரை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலயமா ட்ரை பண்ணோம். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் போயிட்டு இந்த சிவி வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இந்த ஃபைல் நேம், அந்த ஃபைல் சர்வர் நேம் இருக்குல்ல வித் வேர்ஷன், அதை வச்சுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணதில் நமக்கு ஆக்சுவல் எக்ஸ்ப்ளாய்ட் கிடைச்சது. அதில் வந்து ஆர் ஹோஸ்ட், எல் ஹோஸ்ட், ஆர் போர்ட் இதெல்லாம் மாற்றி நம்ம ரன் பண்ணோம். ரன் பண்ணதில் நமக்கு அந்த மெஷினோட இனிஷியல் அக்சஸ் கிடைச்சிச்சு. அந்த இனிஷியல் அக்சஸ் கிடைச்ச அப்புறம் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்கணும். அதுக்கு நம்ம பவர் அப் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணோம். பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். பவர் அப் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம மெஷின்லேருந்து காலி மெஷின்லேருந்து அந்த மிஷினுக்கு அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்களா அப்லோட் மூலயமா பவர் அப் டாட் PS1 வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணிட்டு லோட் பவர் ஷெல் அப்படின்னு நம்ம மெட்டாபிரேட்டர்லேருந்து ரன் பண்ணோம். அப்புறம் பவர் ஷெல் அண்டர்ஸ்கோர் பவர் ஷெல்னு போட்டு நமக்கு பிஎஸோட ஷெல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பவர் அப்பை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ண அப்புறம் இன்வோக் ஐஃபன் ஆல் செக்ஸ்ன்னு கொடுத்த அப்புறம் அந்த மெஷினில் என்னென்ன மிஸ்கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதில் என்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கோட்டட் சர்வீஸ் பாத். ஸோ அட்வான்ஸ் சர்வீஸ் சிஸ்டம் கேர் சர்வீஸ் 9 அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து அன்கோட்டட் சர்வீஸ் பாத் இருந்துச்சு. விச் மீன்ஸ் எந்த ஒரு கொட்டேஷனும் இல்லாமல் அந்த பைனரி வந்து கால் ஆச்சு.
ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு பைனரிய வந்து கிரியேட் பண்ணி, எம்எஸ்எஃப் மைனா மூலியமா கிரியேட் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் அன்கோட்டட் சர்வீஸ் பாத்ல போய் வச்சோம். வச்சு வச்சுட்டு அந்த பர்ட்டிகுலர் சர்வீஸ வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு அந்த சர்வீஸ ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த advanced.txt ஆர் ஏஎஸ்சி service.exe ஃபைல வச்சுட்டு, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணப்போ நமக்கு ரிவர்சல் வந்து கிடைச்சிருச்சு நெட்கேட்ல. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணோம். ஓகேவா? இதுவே வந்து அ மேனுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ஒண்ணுமே கிடையாது. அதே எக்ஸ்ப்ளாய்ட் தான். அதே பைதான் ஃபைல் தான். ஸோ இங்க ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த பைதான் ஃபைல்ல ஜஸ்ட் நம்ம ஆர் ஹோஸ்ட் ஆர் போர்ட்ட மட்டும் மாத்திட்டோம். விச் மீன்ஸ் நம்மளோட காலி மெஷினோட 10.0 ஐபி அதாவது ட்ரையாக் மை ஐபி அண்ட் போர்ட்ட மாத்திட்டோம். மாத்துன அப்புறம் அதுக்கு நெட்கேட் லிசனரும் தேவை. அந்த நெட்கேட் லிசனர் வந்து பைதான் மூலியமா ஹோஸ்ட் பண்ணோம். போர்ட் 80ல. அப்படிதான் அவங்க வந்து குடுத்திருந்தாங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க குடுத்துருக்காங்களா? ஸோ இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு, அப்புறம் என்ன பண்ணோம் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்றதுக்கு முன்னாடி நெட்கேட் லிசனர் இங்க ரன் பண்ணோம். நெட்கேட் அந்த பர்ட்டிகுலர் ஆர்போர்ட் ஐபி வந்து 443ல ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ஒரு பைதான் 2 எக்ஸ்ப்ளாய்ட் இத ட்ரை பண்ணி டார்கெட் ஐபி குடுத்து 8080ன்னு குடுத்து ரன் பண்ணோம். ரன் பண்ணதுல நமக்கு ரிவர்சல் கிடைச்சுச்சு. இப்ப ரிவர்சல்லேருந்து எப்படி அ அதே பவர் அப் யூஸ் பண்ணலாம் ஆர் வின்பீஸ் நீங்க பயன்படுத்தி கூட அதுல பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வெக்டார்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மிஷனோட ஷார்ட் ரீகேப். ஸோ இது ரொம்ப லென்த்தியா தான் போச்சு. சாரி ஃபார் தட் கைஸ். பிகாஸ் இது மெஷினும் பெருசு. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் பிகினிங்ல. அதுக்கப்புறம் நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு பழகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டீல் மவுண்டன் மெஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நல்ல வீடியோ சீரிஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? பாய் காய்ஸ். ஸ்டே சேஃப், பி சேஃப். பிகாஸ் டிசம்பர் மாசம்னாவே உங்களுக்கு தெரியும். மழை தான் தமிழ்நாட்டுல. ஓகேவா? பி சேஃப். எங்க போனாலும் பார்த்து போங்க. மோஸ்ட்லி அதிகமா டிராவல் பண்ணாதீங்க. நியூஸ்ல அதே தான் சொல்றாங்க. பி சேஃப் காய்ஸ். டேக் கேர். ஓகேவா? பாய். See you soon.